படத்தோட டைட்டில் ஏன் எல்லோ? ஏன் எல்லோ? அது இல்லாமல் வந்து அவங்க வந்து வானவில்லையும் ரெயின்போ வந்து தேடி போகிறாங்க. அதை வச்சு பண்ணி எதாவது வச்சுருக்கலாமே. இல்லைண்ணா, எங்களுக்கு வந்து கலரில் தான் டைட்டில் வைக்கணும்னு தோணுச்சு. அப்போது ரெயின்போன்னு டைட்டில் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கான ரைட்ஸ் நம்மகிட்ட கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆதிரின்ற கேரக்டரோட கலர் சைக்காலஜி பார்க்கும்போது எல்லோவோட கலர் சைக்காலஜிக்கும் ஆதிரியோட கேரக்டருக்கும் ஒரு பெரிய ரிசம்பிள்ஸ் எங்களுக்கு இருந்தது. அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ அதனால் எல்லாருக்கும் எல்லோ ரொம்ப பரிச்சயமான கலர். நம்ம சென்னை சிஎஸ்கே இருக்கட்டும், நம்ம கண்ணை பார்க்குற ஆட்டோ, பஸ் எல்லாத்துக்கும் நம்ம நாய் கூட பார்க்கணும். அதுக்காக தான் போட்டது. அது ஓகே, அதை தமிழில் வச்சிருக்கலாமே சார். ஏன் எல்லோ? ஆங்கில டைட்டிலுக்கு எதிரான ஆள் இல்லை. ஆனால் மஞ்சளை கூட எல்லோன்னு வச்சா மொத்தமாக தமிழ் மறைஞ்சிடும் போது. இல்லை, நாங்கள் மஞ்சளும் ட்ரை பண்ணோம், அது எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து எல்லோன்னு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. மற்றபடி தமிழில் வைக்கக்கூடாதுன்னு கிடையாது. ப்ராப்பர் தமிழ் வார்த்தை ஒன்று வேறு ஒன்று வச்சுருந்தோம். பட் அது வேறு சில விஷயத்தினால அந்த டைட்டிலும் எங்களால் போக முடியல. ஸோ எங்களுக்கும் தமிழில் வைக்கணும்னு ஆசை. பட் சில சூழ்நிலைகளால் எல்லோன்ற டைட்டில். டேரக்டர் உங்கள் ஆசையா இல்லை ஹீரோ ஹீரோயின் ஆசையா, ப்ரொடியூசர் ஆசையா ஊர் சுற்றி பார்க்க? டீமோட ஆசை. கரெக்ட். என்னன்னா நாங்கள் கேரளாவோட கிளைமேட் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இந்த கிளைமேட்லேயே இருந்தது கேரளா கிளைமேட். ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர் தான், ரெகுலராக நாங்கள் கேரளா போகிறது தான். பட் நம்ம ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம லைஃபோட எது கனெக்ட் ஆனாலும் மூவி சக்ஸஸ் ஆகும். பட் அதனால நாங்கள் ஒரு ட்ராவல் சப்ஜெக்டாக இல்லை. நானும் கேமரா பின்னாடி இருந்தவன் தான். நானும் மீடியாவில் இருந்தேன். 8 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன். பீஸா வீட்டில் நானும் கேப்சிகம் கட் பண்ணிட்டு இருந்தவன் தான். எஃப்சிபி எடிட்டராக இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தோம். பட் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னால் பண்ண முடியல. பட் அந்த டைமில் நான் என்ன ஆசைப்பட்டோம், இன்னும் ஆக்சுவலாக இவங்க என் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க தான், ஃபோக்கஸ் பண்ண ஒர்க் பண்ணிருந்தாரு. இவங்க ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலாக நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணலான்னு ஆரம்பித்தோம். பட் படம் நல்லா வர எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. அங்கங்கன்னு கடன்லாம் வாங்கி தான் சரி ஓகே நல்லா பண்ணலான்ட்டு கொஞ்சம் அப்படியே க்ளோரிஃபை பண்ணி கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. ஹீரோ ஹீரோயின் வந்து எந்த இடத்துலையும் வந்து சாப்பிட்ற மாதிரி வைக்கவே இல்லை. எல்லாம் ஃபுல்லாக கட்டன் சாயா மட்டும் போயிருக்கு. பட்ஜெட்னாலையா இல்லை நீங்கள் இட்லி சாப்பிட்டாங்க, ஆர்டர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து கட்டன் சாயா தான் உள்ள ஆம்லேட் எடுத்து வாயில போட்டு சாப்பிடுறீங்க. பாக்குறீங்க இல்லை, ஆக்சுவலாக நமக்கு எல்லாமே சாப்பாடு நம்ம கூட கனெக்ட் ஆகிறத விட டீ தான் நம்ம கூட கனெக்ட் ஆகும். அதான் நீங்கள் எங்கே போனாலும் எங்கள் ஏவிஆர் காமிச்சிங்கல்ல, எந்த கனெக்ட் பண்ணாலும் யாருடைய ஐடியா அது? எதுனா ஏவிஆர் வெளியில் நம்ம லேபில் அப்படியே பாதி நாள் அங்கே தானே இருந்திருக்கோம் நாங்கள். அதுதான் கனெக்ட். அந்த டீக்கு எல்லாருமே அங்கே தானே இருப்போம். சாலிகிராமம்னால எல்லாருமே அங்கே தானே இருப்போம். யார் சார் கேமராமேன்? கேமராமேன் இவரு தான். சில வார்த்தைகள் ஓகே, நிறைய மலையாள பாக்கிய முக்கியமான கட்டத்தில் கூட நமக்கு ஓரளவு புரியும். வெகுஜன ஆடியன்ஸ் எப்படி கரெக்ட் ஆவாங்க, முக்கியமான இடத்துல ஃபுல்லாக மலையாளத்தில் போயிடும். புரியுது சார். ஏன்னா நம்ம ஒரு கேரளா லேண்ட்ஸ்கேப் இருக்கிறதுனால ஓகே, அதனால அங்கே தமிழாக மாற்றி பேசும்போது அந்த நேட்டிவ் மிஸ் ஆகிற மாதிரி பெரிய படங்கள்ல கூட போடுறாங்கல்ல புரிதலுக்காக. நாங்க பேசின மலையாளம் வந்து சாதாரணமா ஆரம்பிக்கிறது எந்த எல்லாத்துக்கும் புரியும். அது பெரிய விஷயம் இல்லை. அது ஒரு டச்சுக்காக வந்து முக்கியமானதெல்லாம் ஃபுல்லாக மலையாளத்திலே. சார் ஆக்சுவலாக நம்ம இதில் எப்படி சாதாரண ஆடியன்ஸ் புரியுது. இதில் பேசுகிற மலையாளம் வந்து ஒரிஜினல் மலையாளி பேசுகிற டைலாக் இல்லை. புரியுது. தமிழ்காரங்க எப்படி மலையாளம் பேசணும் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். அதுவே இல்லை, அதுவே புரியல. அதுதான் சாரி சார், இதில் சப்டைட்டில் வரும். சப்டைட்டில் இவர்தான் ஆக்சுவல் ஹீரோ. அதனாலதான் இவர உங்களை மட்டும் இல்லை, அந்த மொத்த படத்தையும் அழகாக்குனது கேமராமேன். அதனாலதான் நான் முன்னாடி நிக்க வச்சு டிசர்வ் இட். டெல்லி கனெக்டரை மிஸ் பண்ணது தோணுச்சாங்க? ஆமா சார், ரொம்ப மிஸ் பண்ணேன். அழகா பண்ணியிருக்காங்க. எவ்வளோ க்யூட்டா பண்ணாரு. ஆமா, ரொம்ப அழகா பண்ணாரு டெல்லி கணேஷ் சார். ஏன்னா வந்து இந்த படத்துல ஆக்சுவலி இந்த படம் இவ்வளோ அழகா ஒரு சென்டிமெண்ட் எமோஷன் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கான மேஜர் பில்லரா வந்து டெல்லி கணேஷ் சார் இருந்தாரு. அவரோட எனக்கு 2 நாள் தான் ஷூட் இருந்தது. he was so sweet, ரொம்ப கைண்டாக இருந்தார். நான் கொஞ்சம் பயந்தேன், சீனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. பட் அவர் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட் ஃபீல்டே இல்லை, ஜாலியாக காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி எங்களை கலாய்ச்சிட்டு ஜாலியாக இருந்தார். அவரோட இருந்த அந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக நான் டெல்லி கணேஷ் சார் மிஸ் பண்ணுறேன். சார் இயக்குனர் சார், 2 காதல் தோல்வி. எந்த ஊரை படத்துடைய ஷூட்டே ஓவராலாக மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நீங்கள் தான் பார்த்தீங்கல்ல சார். 2 காதல் தோல்வி, ஒரு காதல் தொடங்குது. ஆனால் 2 பேருக்கும் அந்த காதல் தொடக்கத்தை வந்து சமரசப்படுத்தாதே கடைசி வரையும் கொண்டு போயிருக்கீங்க. அது எப்படி தோணுச்சு?
எனக்கு அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்றதை காட்டுறதை விட அவங்க சேர்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னு காட்டணும்னு தோணுச்சு. ஸோ இந்த படம் வந்து அந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து லவ் வரதுக்கான நடுவில் இருக்க ஒரு ட்ராவல் தான். ஸோ அந்த இடத்துல முடிக்கணும்னு தான் பிளான் பண்ணது ஸ்டார்டிங். நீங்கள் சார் நம்ம எல்லாமே ஒரு விஷயத்துக்கு ஓடிட்டே இருப்போம் சார். நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்மளுக்கு ஒரு நமக்குன்னு ஒரு ஜாப் இருக்குது, எல்லாத்தையும் ஓடிட்டே இருப்போம். பட் ஏதோ டைமில் திரும்பி பார்த்தா நம்ம எது போகிறோம்னு எல்லாமே ஓடிட்டே இருப்போம். அப்படி அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நமக்காக கொஞ்சம் ஒரு 5 நாள் 4 நாள் சார் அவர் பண்ணுற சில விஷயங்கள் அந்த ரொம்ப சட்டில்டாக பேசுவார். அது டக்குன்னு நிச்சன் சாரோட அந்த பேட்டர்னில் இருக்கும். நீங்கள் அதை எதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட ஷூட்டிங் அப்போ டப்பிங் அப்போ எதாவது சொன்னாங்களா? ஹீரோ டப்பிங் அப்போ சொன்னார். அப்போ தான் எனக்குமே எனக்கு தெரியல. நல்லா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஒருவேளை நீங்கள் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா படம் நல்லா போயிருக்கீங்க. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, லவ் மேரேஜ். இல்லை நான் இப்போ சொல்லலை, படத்தில் சொன்னேன். காதலே மலர்றதுக்கு முன்னாடி ஒரு முட்டை காட்சி வச்சுருக்கீங்க, மிக்சன் பண்ணி எழுதுனீங்களா? ஆமாம் சார். அந்த இடத்துல வந்து ஒரு டைலாக்காக ஒரு காதுக்கு சொல்கிறத விட முத்துக்கு சொல்கிறது அழகாக இருக்கும்னு நினைச்சேன் நான். லிப் லாக்காக நல்லா பண்ணுறீங்க. லிப்டாக்காக நினைக்கல. அதே சார் நம்ம தப்பாக பார்க்கணும், எல்லாரும் பண்ணுறது. கேஸில் மோகன் கமலா தேட்டரில் கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை, எல்லா காஸ்ட்டுமே உள்ள இருந்த மாதிரி இருக்குது. அந்த நைட் ஷாட் ஆகட்டும், ட்ரெயின் ஷாட்டு இந்தியன் ரயில்வேஸை ஷாக்கார மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க. அது எப்படி சார்? வேறு அதுக்கு காரணம் நான் தான். கொரில்லா ஷாட் எடுத்தால் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா நல்ல இந்தியன் கேமரா ரயில்வேஸ் கிட்ட எடுத்து இதே இல்லாமல் நீங்கள் சொல்ல போனால் பார்த்தா யார்கிட்ட இது இல்லாமல் பர்மிஷன் இல்லாத பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இல்லை ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்கேன். எங்கேயுமே பர்மிஷன் வாங்காமல் பண்ணல. நீங்கள் தான் சொன்னீங்களே வேன் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வராதுக்கு. 4 வண்டி எடுத்துகிட்டு தான் போனோம். எல்லா இடத்துலையுமே லொக்கேஷன் பர்மிஷன் வாங்கி கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்கி அந்த நைட் ஷாட்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க. ஆமாம் எல்லாம் பர்மிஷன் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்கேன். இந்த மழை வர மழையில் அறிவி போட்டுது. அது டிஓபி இவரோட ஐடியா தான். ஆக்சுவலாக 2 ட்ரிப்பு போனோம். ஃபஸ்ட்டு போனதுக்கப்புறம் மழை வரல, மறுபடியும் எனக்கு இன்னொரு செலவு வச்சுட்டு மறுபடியும் போனாங்க. கதாநாயகன் காதல் திருமணம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அவங்க இந்த படத்தை பார்த்தாங்களா? இனிமேல் தான் சார். ஏன் நானே பார்க்குறேன். நானே எனக்கு இல்லை, உங்களுக்கு மனைவிட்ட காட்டணுங்கிற எண்ணம் இருக்குதா? ஈவினிங் ஷோவில் வராங்க. பார்த்தப்பறம் அவங்க ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் இப்படி எண்ணங்களை சொல்ல ஆரம்பிச்சு என்ன ஆகும்? என்ன பதில் பேச மாட்டீங்க? டென்ஷனாக இருக்காங்க, நீங்கள் கேட்குறீங்க. என்ன காரணம்னா ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் 4 நாட்கள் நடந்ததை இந்த மாதிரி வீட்டில் சொன்னால் என்ன ஆகும்? இல்லை எனக்கு புரியலையா? சட்டமாக சொல்லுங்கள், கேட்கலையா? கேட்குது. ஏங்க இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்துன்னு வச்சுங்க, இதை உங்கள் மனைவிட்ட சொன்னால் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். எனக்கு என் லைஃப்பில் நடக்கிறது இந்த மாதிரி நடக்கல சார். ஆக்சுவலாக நேச்சர் தானே சார். நம்ம சின்ன வயசுலேருந்து எல்லாருமே அதை தாண்டி தானே வந்திருப்பாங்க. ஸ்கூலில் இருக்கும்போது வேலை பார்க்கும்போது எல்லாருமே இதெல்லாம் சொல்லலை. உங்கள் மனைவிட்ட சொன்னால் என்ன ஆகுங்கிறத. என்ன ஆகாது சார், என்ன ஆகாதா? சார் நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்ல போகிறாங்க. யதார்த்தம் தானே சார், எல்லாரும் யதார்த்தத்தை தானே. அதான் டியூடை ஃபாலோ பண்ணி சார் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச கதை சார் இது. 2 அதான் வருஷம் இல்லை, அது டெல்லி கணேஷ் பார்க்கும்போதே தெரியுது படம் எவ்வளோ ஓல்டு அப்படின்ட்டு. எவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதை? 1.5 வருஷமா ஷூட்டிங் டைம்னு பார்த்தா ஒரு 35 days தான். ஆனால் ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஃபினான்ஷியல் ஓன் ஃபண்டு தான். பார்த்தோன்னா வீட்டு பத்திரம்லாம் அடமான வச்சு கிரெடிட் கார்டை தேய்ச்சி அப்படிதான் பண்ணியிருக்கு. சார் எத்தனை இல்ல, திரையரங்கில் நல்லா படத்தை இருந்தது. ரிலீஸ் பண்ணுறீங்க? ஒரு விஷயம், பயணம் நல்லா இருந்தது. நான் அதை குறை சொல்ல சரிங்க சார், சந்தோஷம். அதாவது ரொம்ப ஈர்க்குது. நான் அதை ஏன் இந்த கேள்வியை முதல்ல கேட்டேன்னு சொன்னால் அது காரணமாக தான் கேட்டேன். ஏன்னா இது வந்து நண்பர்கள்ங்கிறது எப்படி காதல் இல்லாத நண்பர்கள் வாழ்க்கை சொல்லுவீங்க அப்படி தானே? அப்படி எதுவும் சொல்லலையே சார். இல்லை, இந்த பயணம் எதை பற்றியது? சார் அவங்க ஆதிரின்ற ஒருத்தவங்களோட தனிப்பட்ட ஒரு பயணம் தான் சார். அந்த பயணத்தில் அவங்க யாரெல்லாம் மீட் பண்ணுறாங்க, அவங்க இவங்க வாழ்க்கையில் என்ன ஒரு பங்களிப்பு அளிக்கிறாங்கிறது தான் சார். அதில் வந்தவர் தான் அந்த சாயின்ற கேரக்டரும். அவர் அதுதான் முடிகிற இதில் வந்து அது காதலாம் வளர்றதுக்கான ஒரு லீடு. அப்போ திருமணத்தில் முடிஞ்சிச்சு, முடியலாம், முடியாமலும் போகலாம். முடியலாம். எந்த அது audience view of mind சார். காலத்தில் நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க சார். இல்லை அப்படி இல்லை, இவ்வளவு நெருக்கமாக இதானதுக்கப்புறம்
அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி முடியுமான்னு கேட்டேன் நான். அவரு ஏன் தலையை குஞ்சிக்கிட்டே நிற்கிறார், பயப்படுறாரா? நான் கேட்ட கேள்வி பேசுறது கேட்கல சார். அப்படியா? இதுக்கு மேலே நான் எப்படி சத்தம் போட்டு பேசுறேன்? நம்மள சப்போர்ட் பண்ணி தான் வந்திருக்காரு, மஞ்சள் சட்டெல்லாம் போட்டிருக்காரு. இல்லை நான் உண்மையிலே இவ்வளவு பேசுறேன்னா என்ன பாதிச்சதுனால தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். பாதிக்கலாம் வச்சுக்க போயா வேலையை பார்த்துட்டு நம்பிட்டு போயிருப்பேன். உண்மையிலே படம் வந்து டியூடு படத்தை போய் நான் அவர்கிட்ட சொன்னேன். இங்கே தான் வந்தார் டைரக்டர், எப்படின்னு இருக்குது படம் இருக்கு, நல்லா இருக்கியா, இப்போ அப்டேட் இதை நீங்கள் எடுத்துருக்கீங்க, இல்லை சார் வேற மாதிரி சொல்கிறாங்கன்னாரு. இல்லவே இல்லை, படம் ஓடும் அப்படின்னு நான் சொன்னேன். அதேமாதிரி இந்த படமும் ஒரு வித்தியாசமான படம், யூத்துக்கான படம், அதாவது கிழவங்களுக்கான படம் அல்ல, எனக்கான படம் அல்ல. அதையும் சொல்லிடுறேன். நல்ல படம், தரமான படம், வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து